குழந்தையே, ஒரு முறை உனக்கு செய்வதாக வாக்களித்திருந்தால் அது நிறைவேறும் வரை நான் உன்னுடனே இருந்து தேவையான அனைத்தையும் செய்து தருவேன். இது நடக்குமோ நடக்காதோ என்ற எண்ணம் உன் மனதில் தோன்ற வேண்டாம். இதை பற்றி தெரிந்து கொள்ள பிறரை நாடவும் தேவையில்லை. நான் உன்னை விட்டு எந்த நிலையிலும் விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். எந்த நிலையிலும் சோதனைகளை நினைத்து சோர்ந்து விடாமல் முழு பலத்தை திரட்டி கவனத்தோடும் என் மீது நம்பிக்கை மாறாமலும் இரு. எப்போதும் நேர்த்தியாக சிந்தித்து அதையே பின்பற்று. 2 தோழிகளானாலும் 2 குடும்பமானாலும் அல்லது 2 பேர்களானாலும் யார் பக்கமும் சாயாமல் எல்லோரிடமும் ஒரே மாதிரியான அன்பு கொண்டிரு. எப்போதும் என் நாமத்தை தியானம் செய்வதையும் அதை உச்சரித்து வருவதையும் மறந்துவிடாதே. அது உனக்கு பல நன்மைகளை தரும். இக்கட்டான நேரங்களில் அமைதியாக இரு. தேவையற்ற இடத்தில் வாதங்களை தவிர்த்துவிடு. இதனால் வேண்டியவற்றை பெறலாம். புதிய இடங்களில் வாய்ப்புகளையும் பெறலாம். இழந்து போனவற்றையும் அடையலாம். அதற்கு இந்த நாம தியானம் உனக்கு துணையாக நிற்கும். உன்னை புத்திசாலி, அடக்கமானவள், நம்பிக்கைக்குரியவள் என்றும் பிறர் மதிப்பார்கள். உனது நிலைமை சீரடையும். ஒவ்வொரு நாளும் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் என ஏதாவது வந்து கொண்டுதான் இருக்கும். இவை சிறியதானாலும் அந்த நேரத்தில் உன் நிம்மதியை கெடுத்துவிடும். எனவே எதையும் எதிர்கொள்ள நேர்ந்தால் நிதானத்தை இழந்து விடாதே. அமைதியாக இருந்தால் ஆக வேண்டிய மற்ற விஷயங்களை நான் பார்த்து கொள்வேன். உதவியற்றவர்களையும் உன் தேவையை எதிர்பார்த்துள்ள வயதானவர்களையும் அன்புடன் நடத்து. அவர்கள் காலம் வரும் வரை அவர்களுக்கு உதவுவதை கடமையாக நினைத்துக்கொள். அது உனக்கு புண்ணியத்தை சேர்க்கும். உனது விருப்பம் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றித் தரும். உனது இதயத்தின் நம்பிக்கையை கரைக்க யாரேனும் எதிர்மறையான விஷயங்களை பேச வந்தால் அவர்களை விட்டு விலகு. அவ்வாறு பேசுவோருக்கு தகுந்த பதிலடி தருவதாக நினைத்து கொண்டு உனது பக்தியை பாழடிக்க வேண்டாம் என்பதே எனது விருப்பம். சற்று நேரம் அமர்ந்து யோசனை செய். எது தேவையற்றது என தோன்றுகிறதோ அது இனி உன் வாழ்வில் நுழையாமல் பார்த்துக்கொள். திட்டுவது, எரிச்சலாக இருப்பது, கோபம் கொள்வது போன்றவற்றை நான் அருவருப்பாக நினைக்கின்றேன். அவற்றை விட்டுவிட்டு புதிதாக பக்தியை என் மீது செலுத்து. வேறெந்த வெளி விஷயங்களும் உன்னை பாதிக்காதவாறு கபடு இல்லாத புறவாய் போல தெளிவாக இரு. இனி யார் மீதும் வெறுப்பை காட்ட மாட்டேன். இறைவன் எனக்குள் இருப்பதைப் போன்றே பிறர் உள்ளும் இருக்கிறான். எனக்கு இருப்பது போன்ற மன உணர்வையே பிறருக்கும் தந்து இருக்கிறான் என எண்ணி அனைவர் மீதும் புதிதாக அன்பு செலுத்து. உன் நம்பிக்கை முழுவதுமாக என் மீது இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல அற்புதங்களை செய்தேன். சோதனைகளை தரும்போதே நான் கொடுத்ததை காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பும் தந்தேன். எதையும் உதாசீனப்படுத்திவிட்டு பிற்பாடு எல்லோரும் ஏமாற்றிவிட்டார்கள், கைவிட்டனர் என்று வருத்தப்படாதே. என்னை நம்பி வருகின்ற எந்த பக்தரையும் நான் கைவிடுவதே இல்லை. என்னிடம் பெறுவதை ஏழைகளுடன் யார் ஒருவன் பகிர்ந்து கொள்கின்றானோ, பிறருக்கு தருவதை யார் இழப்பாக கருத மாட்டானோ, அப்படிப்பட்ட பக்தனுக்கே நான் உடைமையாக இருக்கிறேன், உரியவனாகவும் இருக்கிறேன். அத்தகையவனே என்னுடைய அருளையும் நான் தரும் பொருளையும் அனுபவிப்பதற்கு ஏற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நான் தாசனாக இருக்கிறேன். எவனுக்கு நான் தாசனாக இருக்கின்றேனோ அவனை விட்டு ஒருபோதும் வேறு ஒருவருடன் செல்ல மாட்டேன். ஒரு பொருளை பற்றி அறிய முற்படுகின்றவன் அதை மனதில் விரும்புகிறான். அதை அடையவும் முயலுகிறான். அதற்கான வழியை தேர்வு செய்து செல்கிறான். அடைந்தால் நல்ல நிலைக்கு உயர்கிறான். எந்த முயற்சியும் எனது அனுக்கிரகத்தாலேயே கைகூடுகிறது. ஒன்றை துவங்கும்போது ஆலோசனை தருபவனாகவும், துவங்கிய பிறகு அதற்கு அனுமதி தந்து குறுக்கிடுகின்ற தடைகளை நீக்கி அனுபவிக்கச் செய்பவனும் நானே என்பதை அறிந்து கொள். அவ்வாறு அறியாமல் என்னால் என்றோ பிறரால் என்றோ அறியாமையால் நினைப்பதை தவிர்ப்பாயாக. தருவதும் பறிப்பதும் பிறர் அல்ல, நானே. என்னையே நம்பி என்னிடம் தஞ்சமடைந்தவர்களுக்கு அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்பவனும் நானே என்பதை அறிந்து கொள். திட்டங்களை யார் வேண்டுமானாலும் தீட்டலாம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான ஒப்புதலை தர வேண்டியது உயர் அதிகாரியாக நானே என்பதை அறிந்து கொள். இவ்வாறே யார் என்ன திட்டம் தீட்டினாலும் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது.
என் பக்தனுக்கு அனுமதி தரும் முன்பு தகுதியை ஏற்படுத்தி தருகிறேன். இதன் மூலம் அவர்களை உயர்ந்தவர்களாகவும் எதையும் பெறுவதற்கு தகுதியானவர்களாகவும் மாற்றுகிறேன். என் பக்தர்களை தர்மங்கள் செய்வதற்கு தூண்டுகிறேன். எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களில் இருந்தாலும் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் தன் கைப்பொருளில் தானம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தையும் நான் தருகிறேன். ஓம் சாய்ராம்.